இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு சாம்பார் தான் பண்ண போகிறேன். கூடவே சைட் டிஷ் வந்து சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன். பாட்டிமாக்கு வந்து இந்த மாதிரி கிழங்கு வகைகள்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதனால் அவங்களுக்கு மட்டும் அப்பளம் பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அம்மா வீட்டில் இருக்கும் போது அம்மா இந்த கிழங்கு செய்ய மாட்டாங்க. கேட்டால் அவங்களுக்கு அலர்ஜின்னு சொல்லுவாங்க. நல்லா கிழங்கை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கணும். மீடியம் சைஸாக வந்து கட் பண்ணி வச்சுட்டு அது கூட மசாலா வந்து உப்பு, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் சொல்கிறேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரே ஒரு டீஸ்பூன் வந்துட்டு சாம்பார் தூள் போடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, தண்ணியே விடக்கூடாது, நல்லா வந்து அந்த மசாலா கோட் ஆகும். ஏன்னா அந்த காய் வந்துட்டு வழுவழுன்னு தானே இருக்கும். ஆனால் குக் பண்ணதுக்கப்புறம் அந்த வழுவழுப்பு இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் மட்டும் காஞ்சதுக்கப்புறம் இந்த மசாலா காயை கொட்டி அவ்வளோதான், நல்லா வந்துட்டு விரட்டி எடுக்க வேண்டியதுதான். சைட் பை சைடு வந்து சாம்பாருக்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த முருங்கைக்காய் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. முருங்கைக்காய் இல்லாமே சாம்பார் பண்ணியாச்சு.